சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் சிக்கியவர்களை தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னையில இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக பாதிப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்று இந்த பெரும்பாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய செம்மஞ்சேரி, வேடந்தாங்கல் நகர், அரசன் கழனி, அதே போல இந்த பள்ளிக்கரணை, மேடவாக்கம், இதை அடுத்து இருக்கக்கூடிய அந்த பகுதி. இந்த பகுதி முழுவதுமே எப்பொழுதும் சாதாரண மழைக்காலங்களிலே மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பெருமழையில் இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்து கடந்த 3 நாட்களாக இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இந்த பகுதியில, பெரும்பாக்கம் பகுதியில் இருக்கிறது. இதில் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மின்சாரம் இல்லாமல், குடிநீர் இல்லாமல் கடந்த ஒரு 4 நாட்களாக இந்த வீடுகளுக்குள் முடங்கிய நிலையில இந்த பகுதிக்கு வரக்கூடிய வெள்ள நீரினுடைய அளவு தற்போது குறைந்ததனை தொடர்ந்து மீட்புக் குழுவினர் இந்த பகுதிக்கு அதிக எண்ணிக்கையிலே மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெரும்பாக்கத்தினுடைய அடுக்குமாடி குடியிருப்புகள் 10 மாடிகள் கொண்ட கட்டிடங்களிலும் மின்சாரம் இல்லாமல் அதில் இயங்கக்கூடிய லிப்ட் போன்றவற்றெல்லாம் கூட இயங்காமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாடிகளுக்கும் நேரடியாக சென்று உடல் முடியாமல் இருக்கக்கூடிய வயதானவர்களை, குழந்தைகளுடன் இருக்கக்கூடியவர்களை கையிலேயே அவர்கள் தூக்கி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர், மீட்புக் குழுவை சேர்ந்த காவல்துறையினர் ஒரு வீட்டில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவரால் நடக்க முடியாமல் இருந்த ஒரு பெண், குடிநீர் உள்ளிட்டவையெல்லாம் இல்லாமல் அவர் மயக்க நிலையில் இருந்த பெண், அந்த பெண்ணுக்கு முதலுதவி அளித்து அதற்கு பிறகு அந்த பெண்ணை அங்கிருந்து வீட்டிலிருந்து தூக்கி கொண்டு படகில் ஏற்றி அவரை கரை சேர்த்திருக்கிறார்கள். அவரை தற்பொழுது மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டிலுமே பாதிக்கப்பட்டவர்கள், உரிய உணவு குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகளில் சிக்கியவர்களை தொடர்ந்து மீட்டு வருகின்றனர். இந்த பகுதியில, பெரும்பாக்கம் பகுதி அருகிலேயே செம்மஞ்சேரியிலும் கூட இது போன்ற இந்த குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட பல்வேறு குடியிருப்புகள் இருக்கிறது. இங்க இந்த பகுதியில மட்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதி இந்த பகுதிக்கு வரக்கூடிய மழைநீர் என்பது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பல்வேறு நீர்நிலைகளில் இருந்து வெளியாகக்கூடிய உபரி நீர் இந்த இடம் தாழ்வான இடம் என்பதனால் இந்த பகுதிக்கு தான் ஓடி வரும். எனவே இந்த பகுதியில எப்பொழுதும் எல்லா மழைக்காலங்களிலுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் இந்த பெருமழையினால இந்த பகுதி முழுவதுமே 10 அடிக்கு மேல மழைநீர் தேங்கியதாகும். இதனால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்திலிருந்து முற்றிலும் முடங்கி இருக்கிறது. இதனால் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத நிலையில மக்கள் மாடிகளிலேயே அந்தந்த வீடுகளில் 10 மாடி கொண்ட இந்த குடியிருப்புகள்ல அங்கங்க வீடுகளில் இருக்கக்கூடிய இடத்திலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். கிடைத்த உணவுகளை உட்கொண்டு கடந்த 3 நாட்களாக சிக்கியிருந்த நிலையில் தொடர்ந்து மீட்புக் குழுவினர் இந்த இடங்களில் தொடர்ந்து மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள்.